கர்ம வீரர் காமராஜரின் சரித்திரம் பல. ஆனால் அவர் மனிதாபிமானத்தின் மறுவடிவம் என்பதை இந்த நெஞ்சை நெகிழ வைக்கும் கதைதான் நிரூபிக்கும். சென்னை ரயில் நிலையம் ஆரவாரம் இல்லாத ஒரு மூலையில் யாரும் அறியாதவராக சாதாரண மனிதராய் காமராஜர் நின்றிருந்தார். அப்போது எதிர்பாராத அந்த தருணம், திடீரென கவலை தோய்ந்த முகத்துடன் ஒரு சிறுவன் ஓடி வந்தான். ஐயா, எனக்கு ஊருக்கு செல்ல டிக்கெட் எடுக்க பைசா குறைந்து விட்டது, என் வேதனையை போக்க உதவுங்கள். அவரது உள்ளம் உருகியது. காமராஜர் தன் முகத்தில் தாயின் புன்னகையுடன் பாக்கெட்டில் இருந்த தன்னுடைய கடைசி தொகையை அந்த ஏழை சிறுவனின் கைகளில் வைத்தார். கொடுத்தவர் யார் என்று அறியாமலே சிறுவன் கிளம்பி சென்றான். அதை பார்த்த ரயில் நிலைய அதிகாரி ஒருவர் பெரும் வியப்புடன் ஓடி வந்து, ஐயா, தாங்கள்தானே தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இப்படி ஒரு சிறுவனுக்காக பணத்தை கொடுத்துவிட்டு தனியாளாக ஏன் நின்றிருக்கிறீர்கள்? அதற்கு மண்ணின் மைந்தன் காமராஜர் சொன்ன பதில் இன்றும் வரலாறு. நான் ஒரு முதலமைச்சர் என்பதற்காக மக்களின் துயரத்தை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் ஒரு அப்பாவி குழந்தை. அவனது தேவை என் பதவிக்கு மேல் எனக்கு அவசியம். காமராஜர் மிக மிக குறைந்த பணத்துடன் எளிமையாக வாழ்ந்தார் என்றும், தன் தாய்க்கு கூட மாத செலவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டுமே கொடுத்தார் என்றும் பல வரலாற்று தகவல்கள் உள்ளன. எனவே அவர் தனது பாக்கெட்டில் இருந்த கடைசி பணத்தை கொடுத்தார் என்ற இந்த செய்தி, அவர் வெறுமனே ஆட்சி செய்யாமல் தன் மனதால் மக்களை ஆட்கொண்ட மக்கள் தலைவர், பதவி இல்ல மனிதநேயம்தான் பெரியது என்று நிரூபித்த தன்னிகரில்லா தியாக தலைவர் என்று நிரூபிக்கிறது. நெஞ்சம் நெகிழ வைக்கும் இந்த தலைவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள உடனே ஃபாலோ செய்யுங்கள்.